ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீர்த்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபேமஸ் செஃப்போட ரெசிபியான பூவாளி புட்டு, இன்ஸ்டா ட்ரெண்டிங் கூட சொல்லலாம். இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கப் ரவை, 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா ரவை கருகிடும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வாசம் வர வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க நெய்யில். இப்போ நீங்கள் எந்த கப்பால் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பால் தான் லாஸ்ட் வரையும் மெஷர்மெண்ட் எல்லாமே சேர்க்கணும். இப்போ ரவை நல்லா வாசம் வர வரையும் வறுத்து எடுத்தாச்சு. இந்த ரவை சூடாக சேர்க்கக்கூடாது. வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு 3 வாழைப்பழம், சின்ன சைஸாக இருந்தனால 3 சேர்த்துருக்கேன், பெருசாக இருந்தால் 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ ரவை எடுத்த அதே கப்பால் 1/2 கப் தேங்காய் துருவல், 3/4 கப் வெல்லம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தை நீங்கள் மேஷ் பண்ணி கூட போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கையால் கூட பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு வாழை இலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண வாழை இலையை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இதில் சேர்த்து தட்டி எடுத்துக்கோங்க. வாழை இலையில் நெய்யோ எண்ணெயோ சேர்க்கணுன்னு இல்லை, இந்த மாதிரி தட்டி எடுத்தாவே நல்லாவே ஒட்டாமல் வரும். இப்போ வாழை இலையில் தட்டின இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி அடியில் சேர்த்து மேலே கொத்து வச்சு, துணி எதுவும் வைக்க தேவையில்லை. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த வாழை இலை இதை மேலே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா வந்துருச்சு. பூவாளி புட்டு ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யக்கூடிய சிம்பிளான டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸு. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.